வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாரோட பர்ஸையும் மாதாந்திர பட்ஜெட்டையும் ஆட்டங்காண செய்ய போற ஒரு பெரிய ஷாக்கை பத்தி தான். பெட்ரோல் டீசல் விலைனாலே நமக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். ஆனா இப்போ வரப்போறது சாதாரண விலை உயர்வு கிடையாது, இது ஒரு பெரிய பொருளாதார இடி. வாங்க அது என்னென்ன விலாவாரியா பார்ப்போம். வெறும் 10 ரூபா தானேன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. முன்னணி நிதி நிறுவனமான எம்கே குளோபல் ஒரு பகீர் கணிப்பை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஒரேடியாவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாவோ லிட்டருக்கு சுமார் 10 ரூபாய் வரைக்கும் தடாலடியா உயர வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது 100% உண்மைதான். லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்வுனா அது எவ்வளோ பெரிய சுமைன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய விலை உயர்வு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். அதுவும் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போக என்ன காரணம்? இதுக்கான விடையை தேட நம்ம இந்தியாவை விட்டு கொஞ்சம் வெளியே போய் உலக வரைபடத்தை பார்க்கணும். நாம ஒவ்வொரு முறை பெட்ரோல் பங்க் போகும்போதும் உலகத்துல எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம பாக்கெட்ல கை வைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, சர்வதேச அரசியல் பதற்றங்கள் உலகளாவிய கச்சா எண்ணெயை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம் இதுதான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற போர் பதற்றங்கள், அப்புறம் மேற்காசிய நாடுகள்ல நிலவர மோசமான அரசியல் சூழ்நிலை, இதுதான் இந்த விலை உயர்வு அபாயத்துக்கு ஆணிவேரா இருக்கு. இந்த நாடுகளுக்கு இடையில நடக்கிற மோதல்கள் வெறும் செய்தித்தாள்ல படிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது நேரா நம்ம வண்டியோட பெட்ரோல் டேங்க் வரைக்கும் வந்து தாக்கக்கூடிய ஒரு நேரடி பிரச்சனை. சிம்பிளா சொல்லணும்னா, சர்வதேச அரசியல் பதற்றங்கள்னால உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படியே முடங்குது. மார்க்கெட்டோட அடிப்படை விதி உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு பொருளோட வரத்து குறைஞ்சா அதோட தேவை அதிகமாகி விலை விண்ணை தொடும். கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படும் போது சர்வதேச சந்தையில அதோட விலை கடுமையா உயருது. அந்த விலை உயர்வின் சுமை கடைசியா பெட்ரோல் போடுற உங்களையும் எண்ணெயும் தான் வந்து சேருது. இப்போ உலக அரங்கிலிருந்து திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கே வருவோம். நம்ம உள்நாட்டு எண்ணெய் நிறுவனங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய நஷ்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நாம பெட்ரோல் பங்க்ல கொடுக்கிற விலைக்கும் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிச்சு விற்கிற நிறுவனங்களுக்கு ஆகிற உண்மையான செலவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களோட சொந்த பாக்கெட்ல இருந்து சுமார் 17 முதல் 18 ரூபாய் வரைக்கும் நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒரு லிட்டருக்கு 18 ரூபாய் நஷ்டம்னா தினமும் கோடிக்கணக்கான லிட்டர் விற்கிற நம்ம நாட்டுல இது எவ்வளோ பெரிய சுமைன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. சமீபத்துல நடந்த விலை மாற்றங்களை கொஞ்சம் கவனிங்க. கடந்த மார்ச் 27ஆம் தேதி மத்திய அரசு எரிபொருள் இறக்குமதி மீதான கலால் வரிய லிட்டருக்கு 10 ரூபாய் குறைச்சாங்க. ஆனா சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறிட்டே இருக்கிறதால அந்த வரி குறைப்பு பத்தல. இதனால வேற வழியே இல்லாம கடந்த வாரம் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தினாங்க. ஆனாலும் பிரச்சனை இன்னும் முழுசா தீரல. 58,000 கோடி ரூபாய், இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் கவனிங்க. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை இதே உச்சத்திலேயே நீடிச்சதுன்னா இந்த ஒரு காலாண்டுல மட்டுமே எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமார் 57,000 முதல் 58,000 கோடி ரூபாய் வரை ஒட்டுமொத்த நஷ்டம் வரலாம்னு தொழில்துறை மதிப்பீடுகள் சொல்லுது. இந்த இமாலய நஷ்டத்திலிருந்து தப்பிக்கணும்னா நிறுவனங்களுக்கு இருக்கிற ஒரே வழி வர்ற வாரங்கள்ல பெட்ரோல் டீசல் விலைய லிட்டருக்கு 10 ரூபாய் வரைக்கும் அதிரடியா உயர்த்துவதுதான். வேற ஆப்ஷனே இல்ல. சரி, பெட்ரோல் விலை உயர்ந்தா எனக்கு என்ன, நான் வண்டியை யூஸ் பண்றதில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது எப்படி ஒரு சங்கிலி தொடரா மாறி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு பொருளோட விலையும் கிடுகிடுன்னு உயர்த்துதுன்னு இப்ப பாப்போம். இந்த டாமினோ எஃபெக்ட, அதாவது சங்கிலி தொடர் விளைவை கொஞ்சம் உற்று கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பெட்ரோல் டீசல் விலை உயருது. டீசல் விலை உயர்ந்த அடுத்த செகண்டே லாரிகள், சரக்கு வாகனங்களோட வாடகை, போக்குவரத்து செலவு எல்லாமே அதிகமாகிடும். போக்குவரத்து செலவு அதிகமான என்னாகும்? காய்கறிகள், மளிகை பொருட்கள்னு நாம தினமும் பயன்படுத்துற அத்தியாவசிய பொருட்களோட விலை நாடு முழுக்க கிடுகிடுன்னு உயர்ந்துடும். இதுதான் நிதர்சனம். இதை நிரூபிக்க ஒரு நேரடி உதாரணத்தையே பார்ப்போம். நம்ம ஊர்ல முன்னணி பால் நிறுவனங்களான அமுல், மதர் டெய்ரி இவங்க 2 பேருமே ஏற்கனவே பாலோட விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திட்டாங்க. அதுவும் கடந்த 13 மாசங்கள்ல இவங்க விலையை உயர்த்துவது இது 2வது முறை. பெரிய நிறுவனங்களே இப்படி பண்ணும்போது உள்ளூர் பால் நிறுவனங்களும் சீக்கிரமே விலையை ஏத்துவாங்க. ஆக நம்ம வீட்டு மாதாந்திர செலவு எகர போகுதுங்கிறது மட்டும் உறுதி. வேற யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட போறாங்க? முதல்ல தினசரி வேலைக்கு போறவங்க. ஆட்டோ, ஓலா, ஊபர் மாதிரி ஆப் மூலமா புக் பண்ற கேப் கட்டணங்கள் கணிசமா உயரும். 2வது, நம்ம நாட்டோட முதுகெலும்பான விவசாயிகள். டிராக்டர்கள், நீர்ப்பாசன மோட்டார்கள்னு விவசாயத்துக்கு அவங்க முழுமையா டீசலை தான் நம்பியிருக்காங்க. இந்த டீசல் விலை உயர்வு விவசாயிகளுக்கு ரொம்ப கடுமையான நிதி நெருக்கடியை உருவாக்கி விவசாய செலவுகளை பல மடங்கு ஆக்கிடும்.
இந்த விஷயத்த பொருளாதார நிபுணர்களும் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனத்தோட இயக்குனர் மேகா அரோரா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எரிபொருள் விலை உயர்வு ஒட்டுமொத்த சில்லறை பணவீக்கத்தையும் தூண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவா எச்சரிச்சிருக்காங்க. அதாவது இது வெறும் வண்டிக்கு பெட்ரோல் போடுற பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட விலைவாசியையும் அசைச்சு பார்க்கற ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நிலைமை எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். பெட்ரோல், டீசல், பால், அப்புறம் சமையல் எரிவாயு இதோட விலை உயர்வால் நாட்டோட தற்போதைய சில்லறை பணவீக்க விகிதம் 4.6% இருந்து 5% உயரும்னு மதிப்பீட்டு நிறுவனங்கள் கணிச்சிருக்காங்க. இந்த 0.42% ஒட்டுமொத்த பணவீக்க அதிகரிப்புக்கு இந்த எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு தான் ரொம்ப முக்கிய காரணமா இருக்க போகுது. பொருளாதார அறிஞர் சந்தோஷ் மெஹ்ரோத்ரா முன்வைக்கிற இந்த ஆழமான கருத்தை கவனிங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒவ்வொரு $10 அதிகரிக்கும் போதும் அது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை மூச்சு திணற செஞ்சிடும், பணவீக்கத்தையும் வேகப்படுத்தும்னு சொல்றார். ஆக உலகளவில் நடக்கிற இந்த விலை மாற்றங்கள் நம்மூர் வளர்ச்சியை நேரடியாக தாக்கி பொருளாதாரத்தையும் முடக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதியா இந்த பெரிய பெரிய பொருளாதார கணக்குகளை எல்லாம் நேரா உங்க வீட்டு டைனிங் டேபிளுக்கே கொண்டு வருவோம். அடுத்த சில மாசங்கள்ல வரப்போற இந்த மாபெரும் விலைவாசி உயர்வை சமாளிக்க உங்க குடும்ப பட்ஜெட்டை நீங்க எப்படி மாற்றி அமைக்க போறீங்க? இந்த $10 பெட்ரோல் விலை உயர்வு நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்விலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதுக்காக முன்கூட்டியே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த அலசல் மூலமா இந்த சிக்கலான பொருளாதார விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இது கண்டிப்பா உங்க நிதி மேலாண்மைக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.